வணக்கம். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்திய ராணுவ தினத்தை ஒட்டி ஜனாதிபதி திரௌபதி முர்மு பிரதமர் மோடி வாழ்த்து. ராணுவ வீரர்கள் மற்றும் போரில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு மரியாதை. திருவள்ளுவர் தின விருதுகளை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ரூபாய் 5 லட்சம் ரொக்கம், 1 சவரன் தங்கம் பரிசாக அறிவிப்பு. சனாதன நாகரிக மரபில் பக்தியின் உன்னதத்தை கற்றுக் கொடுத்தவர் திருவள்ளுவர். ஆளுநர் RN ரவி புகழாரம். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் 14 காளைகளை அடக்கி நத்தம் பார்த்திபன் முதலிடம். 12 காளைகளை அடக்கிய மஞ்சப்பட்டி துளசிராம் 2வது இடத்தை பிடித்தார். காலத்தால் அழியாத படைப்பு திருக்குறள், பிரதமர் மோடி பெருமிதம். காணும் பொங்கலை ஒட்டி நாளை 500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. ரஷ்யாவின் ராணுவ தளங்கள் மீது பயங்கர தாக்குதல், மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்திய ராணுவ தினத்தை ஒட்டி ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், ராணுவ தினத்தை ஒட்டி இந்திய ராணுவ வீரர்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு வாழ்த்துக்கள் என்றும், நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதிலும் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் அவர்களின் அர்ப்பணிப்பு அனைவருக்கும் ஒரு உத்வேகமாக இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இதேபோல் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வீரர்களின் தியாகங்களை நினைவு கூறுவோம் என்றும், பல ஆண்டுகளாக ராணுவத்தில் பல சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தி நவீனமயமாக்குதலில் கவனம் செலுத்தி உள்ளதாகவும், இது வரும் காலங்களில் தொடரும் என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். திருவள்ளுவர் தின விருதுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி தமிழ்நாடு அரசின் விருதுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். அதன்படி 2025ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது செந்தமிழ் செம்மல் பெரும்புலவர் படிக்காரமுக்கும், 2024ஆம் ஆண்டுக்கான தந்தை பெரியார் விருது விடுதலை ராஜேந்திரனுக்கும் வழங்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டிற்கான பேரறிஞர் அண்ணா விருது தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாட்டை சேர்ந்த கணேசனுக்கும், 2024ஆம் ஆண்டிற்கான அண்ணல் அம்பேத்கர் விருது ரவிக்குமார் MP-க்கும் வழங்கப்பட்டது. இதேபோல் 2024ஆம் ஆண்டிற்கான முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விருது முத்துவாவாசிக்கும், கவிஞர் கபிலனுக்கு மகாகவி பாரதியார் விருதும், பாவேந்தர் பாரதிதாசன் விருது பேரொளி பொன் செல்வகணபதி உள்ளிட்டோருக்கும் வழங்கப்பட்டது. இந்த விருதுடன் ஒருவருக்கும் ரூபாய் 5 லட்சம் ரொக்கம், 1 சவரன் தங்கப்பதக்கமும் வழங்கப்பட்டது. சனாதன நாகரிக மரபில் பக்தியின் உன்னதத்தை கற்றுக் கொடுத்தவர் திருவள்ளுவர் என்று ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், பாரதத்தின் தமிழ் போற்றும் தெய்வ புலவர் திருவள்ளுவரை தேசம் ஆழ்ந்த நன்றியுடனும் மிகுந்த பயபக்தியுடனும் நினைவு கூறுவதாகவும், பாரதத்தின் சனாதன நாகரிக மரபில் கடவுள் பக்தியின் உன்னதத்தையும் நமது தனிப்பட்ட மற்றும் கூட்டு வாழ்க்கையில் நன்னடத்தையின் ஆழத்தையும் அவர் கற்றுக் கொடுத்துள்ளதாக கூறினார். மேலும் திருவள்ளுவர் தினத்தை கொண்டாடும் அதே வேளையில் அவர் நமது அன்றாட வழிகாட்டியாக விளங்கி வருவதாக அவர் கூறியுள்ளார். காலத்தால் அழியாத படைப்பு திருக்குறள் என்று திருவள்ளுவருக்கு பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழகத்தில் ஆண்டுதோறும் தை மாதம் 2வது நாள் மாட்டுப்பொங்கல் திருநாளன்று திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு திருவள்ளுவருக்கு புகழாரம் சூட்டும் வகையில் பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் திருவள்ளுவர் தினத்தன்று நமது நாட்டின் தலைசிறந்த தத்துவ ஞானிகள், கவிஞர்கள் மற்றும் சிந்தனையாளர்களில் ஒருவரான திருவள்ளுவரை நாம் நினைவு கூர்வோம் என்றும், அவரது குறள்கள் தமிழ் கலாச்சாரத்தின் சாரத்தையும் நமது தத்துவ பாரம்பரியத்தையும் பிரதிபலிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் அவரது போதனைகள் அறம், இரக்கம் மற்றும் நீதியை வலியுறுத்துவதாகவும், அவரது காலத்தால் அழியாத படைப்பான திருக்குறள் பல்வேறு பிரச்சினைகள் குறித்த ஆழமான நுண்ணறிவுகளை வழங்கி உத்வேகத்தின் கலங்கரை விளக்கமாக நிற்கிறது என்றும், நமது சமூகத்திற்கான அவரது தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்ற நாம் தொடர்ந்து கடினமாக உழைப்போம் என்றும் பதிவிட்டுள்ளார். காணும் பொங்கலை ஒட்டி நாளை சென்னை காமராஜர் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காணும் பொங்கல் கொண்டாட்டத்தினை முன்னிட்டு சென்னையில் காமராஜர் சாலையில் பெருந்திரளான மக்கள் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் மெரினா கடற்கரைக்கு வரும் வாகனங்கள் கலங்கரை விளக்கத்தில் இருந்து கண்ணகி சிலையில் இடதுபுறமாக திரும்பி பெல் சாலை, விக்டோரியா விடுதி வழியாக வாலாஜா சாலை செல்லலாம் என்றும், வாலாஜா சாலையில் இருந்து விக்டோரியா விடுதி சாலை, பெல் சாலை நோக்கி வாகன
வாகனங்கள் செல்ல தடை செய்தும் பாரதி சாலையில் இருந்து விக்டோரியா விடுதி சாலைக்கு வாகனங்கள் அனுமதிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் காமராஜர் சாலையில் இருந்து கலங்கரை விளக்கம் நோக்கி வரும் கனரக மற்றும் இலகு ரக சரக்கு வாகனங்கள் மதியம் 1 மணி முதல் இரவு 10 மணி வரை அனுமதிக்கப்பட மாட்டாது என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சென்னையில் நாளை 500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படைக்காக தயார் செய்யப்பட்டுள்ள 3 முக்கிய போர்க்கப்பல்களை பிரதமர் மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார். மும்பை கடற்படை தளத்தில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு INS சூரத், INS நீலகிரி, INS வாக்சீர் ஆகிய போர்க்கப்பல்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தார். 3 முக்கிய கப்பல்களை கடற்படையில் இணைப்பது பாதுகாப்பில் உலகளாவிய தலைமையாக இருப்பதற்கான நாட்டின் முயற்சிகளை வலுப்படுத்தும் என்றும் தன்னம்பிக்கையை நோக்கிய வலிமையை அதிகரிக்கும் என்றும் பிரதமர் மோடி எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். இந்த 3 முக்கிய போர்க்கப்பல்களை கடற்படையில் இணைப்பது ஒரு வரலாற்று நிகழ்வு என்று கடற்படை தெரிவித்தது. இந்த போர்க்கப்பல்கள் விரிவான சோதனைகளுக்கு உட்பட்ட நிலையில் இப்போது முழுமையாக செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாகவும் கடற்படையின் கடல்சார் வலிமையை அதிகரிக்க தயாராக உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் 2வது நாள் மாட்டுப்பொங்கல் திருநாளன்று திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் இன்று திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள திருவள்ளுவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், சாமிநாதன் மற்றும் சென்னை மேயர் பிரியா ஆகியோரும் திருவள்ளுவர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிலையில் திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், உலகத்தார் அனைவருக்கும் பொதுநெறி வழங்கிய தமிழ் பேரறிவின் அடையாளம் ஐயன் திருவள்ளுவரை போற்றுவோம், குரல் வழி நடப்போம், சமத்துவ சமுதாயம் பேணுவோம் என்று தெரிவித்துள்ளார். சென்னை IIT மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் தற்போது மற்றொரு சம்பவம் நடந்துள்ளது. சென்னை IITயில் படித்து வரும் மாணவி ஒருவர் அங்குள்ள விடுதியில் தங்கியுள்ளார். நேற்று பொங்கல் பண்டிகையை ஒட்டி அவர் கோட்டூர்புரத்தில் உள்ள பேக்கரியுடன் இணைந்த டீ கடைக்கு டீ குடிப்பதற்காக சென்றிருந்தார். அப்போது அங்கு வேலை பார்க்கும் இளைஞர் ஒருவர் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இது தொடர்பாக அந்த மாணவி கோட்டூர்புரம் போலீசில் புகார் கொடுத்தார். இதையடுத்து போலீசார் பேக்கரி கடைக்கு விரைந்து வந்து மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞரை பிடித்து விசாரித்ததில் அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். அவரது பெயர் ஸ்ரீராம் என்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் என்பது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து மாணவியின் புகாரின் பேரில் அவரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். அரக்கோணம் INS ராஜாளி கடற்படை விமான தளத்தில் பாதுகாப்பு செயலாளர் ராஜேஷ்குமார் சிங் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இந்திய கடற்படையின் முதன்மையான கடற்படை விமான தளமான அரக்கோணம் INS ராஜாளி கடற்படை விமான தளத்தில் பாதுகாப்பு செயலாளர் ராஜேஷ்குமார் சிங் வருகை புரிந்து திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அவரை INS ராஜாளி தலைமை அதிகாரி கமாண்டர் கபில் மேத்தா வரவேற்று விமான நிலையத்தின் செயல்பாடுகள் மற்றும் ஆயத்த நிலை குறித்து விளக்கினார். இந்த ஆய்வின் போது தேசிய பாதுகாப்பு செயலாளர் ராஜேஷ்குமார் சிங் கடற்படை வீரர்களின் தேவைகளை கேட்டறிந்ததுடன் கடல்சார் நலன்களை பாதுகாப்பதில் கடற்படை வீரர்கள் அர்ப்பணிப்பு மற்றும் பங்களிப்பை பாராட்டினார். மேலும் வீரர்கள் அனைவரும் எப்போதும் விழிப்புடன் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். கரும்பு வேலி அமைத்து பாரம்பரிய முறைப்படி குடும்பத்துடன் புதுச்சேரி அமைச்சர் பட்டுவேட்டி சட்டையில் பொங்கல் கொண்டாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. தமிழர் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் விழா தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் தமிழ் மக்கள் வாழும் இடங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் காரைக்காலில் உள்ள தனது இல்லத்தில் கரும்பு வேலி அமைத்து குடும்பத்துடன் பாரம்பரிய முறைப்படி மண்பானை வைத்து பனை ஓலைகள் கொண்டு அடுப்பு ஏற்றி பொங்கல் கொண்டாடினார். தொடர்ந்து சூரியனுக்கு படையல் இட்டு பூஜை செய்து தமிழர் கலாச்சாரப்படி பட்டு வேட்டி சட்டையில் கெத்தாக இருக்கும் அமைச்சர் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. வாணியம்பாடியில் உட்கோட்ட காவல்துறையினர் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி உட்கோட்ட காவல்துறை சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கிராமிய காவல் நிலைய வளாகத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் வாணியம்பாடி உட்கோட்ட காவல் நிலையங்களில் பணிபுரியும் காவல் ஆய்வாளர்கள், சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டு பச்சரிசி பொங்கல் வைத்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து காவலர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தனித்தனியாக இசை நாற்காலி போட்டி, கயிறு இழுக்கும் போட்டி, பெண் காவலர்களுக்கு கோலப்போட்டி நடைபெற்றது. பின்னர் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அரசு வழக்கறிஞர் சரவணன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கினார்.
பொங்கலை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை அணிந்து பொங்கலை உற்சாகமாக கொண்டாடினார். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பில் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தலைமையில் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பொங்கல் கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொள்வதற்காக கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து இரட்டை ரேக்லா ரேஸ் மாட்டு வண்டியில் ஏறி உற்சாகமாக வந்தடைந்தார். பின்னர் காவல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் குடும்பத்தினருடன் மும்மத குருக்களுடன் சமத்துவ பொங்கல் கொண்டாடினர். அதைத் தொடர்ந்து காவல்துறையினருக்கான கைப்பந்து, கபடி மற்றும் காவலர்கள் குழந்தைகளுக்கான பாட்டிலில் நீர் நிரப்பும் போட்டி, கயிறு இழுக்கும் போட்டிகள் நடைபெற்றது. தேனி அருகே நடைபெற்ற மாநில அளவிலான சீதையம்மாள் நினைவு 35வது சுழற்கோப்பை கைப்பந்தாட்ட போட்டியில் கோவை கற்பகம் பல்கலைக்கழக அணியினர் வெற்றி பெற்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வடுகப்பட்டியில் மாநில இளைஞர் விளையாட்டுக் கழகத்தின் சார்பில் 35வது சீதையம்மாள் நினைவு சுழற்கோப்பை கைப்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. பெரியகுளம் காவல் துணை கண்காணிப்பாளர் நல்லூ தலைமையில் நடைபெற்ற போட்டியின் முதல் நாளில் கோவை கற்பகம் பல்கலைக்கழக அணியுடன் சென்னை விளையாட்டு விடுதி அணி மோதியது. இதில் கோவை கற்பகம் பல்கலைக்கழக அணி 25-19, 25-17 என்ற புள்ளிகள் கணக்கில் வெற்றி பெற்றது. பின்னர் நடைபெற்ற இரண்டாவது ஆட்டத்தில் சென்னை காவல்துறை அணியும் லயோலா கல்லூரி அணியும் மோதின. இதில் 25-20, 25-17 என்ற கணக்கில் லயோலா அணி வெற்றி பெற்றது. குஜராத் மாநிலத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் தங்கம் உட்பட 13 பதக்கங்கள் வென்று கோவை திரும்பிய மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. குஜராத் மாநிலம் ஆனந்த் நகரில் 14வது தேசிய அளவிலான சோட்டாகான் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு சார்பில் கலந்து கொண்டு பல்வேறு பிரிவுகளில் 1 தங்கம், 4 வெள்ளி மற்றும் 8 வெண்கலம் என 13 பதக்கங்கள் வென்று கோவை மாணவ மாணவிகள் சாதனை படைத்தனர். இந்நிலையில் சொந்த ஊர் திரும்பிய மாணவ மாணவிகள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு கோவை ரயில் நிலையத்தில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வணக்கம், என் பேர் சிவமுருகன். நான் மைக்கராத்தே இன்டர்நேஷனல்ல வந்துட்டு 4th டான் பிளாக் பெல்ட் அண்ட் மாஸ்டரா இருக்கேன். நாங்கள் வந்து இப்போ குஜராத்தில் நடந்த சோட்டோகான் நேஷனல் டோர்னமெண்ட் வந்து அட்டன் பண்ணிட்டு இப்போ தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து திருப்பி கோயம்புத்தூருக்கு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. இதில் வந்து 1 கோல்டு, 3 சில்வர், 7 பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதில் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கேரளா, ஆந்திரா, குஜராத், பஞ்சாப் இது மாதிரி நிறையா 11 ஸ்டேட்ஸ் பக்கம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பிளேயர்ஸ் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வின் பண்ணியிருக்காங்க. எதனாலனா இந்த கிளைமேட் சேஞ்சு, அங்கே ஃபுட் கல்ச்சர் சேஞ்சு, இந்த ட்ராவலிங் 2 days ட்ராவலிங், ஸோ இதெல்லாம் வச்சு பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வின் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வின் பண்ணிட்டாங்க. ஸோ இதை நடத்தி கொடுத்த பிஓ பிரசிடென்ட் கல்பேஷ் மக்வானா, வைஸ் பிரசிடென்ட் கல்பேஷ் மக்வானா அவங்களுக்கும், மைக்கராத்தேயோட பிரசிடென்ட் அண்ட் சீஃப் டாக்டர் தியாகு நாகராஜ் அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லி 7 கண்டங்களில் உள்ள மிக உயரமான மலை சிகரங்களில் ஏறி விரைவில் சாதனை படைக்க உள்ளதாக மலையேற்ற வீரர் வெங்கடேச சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை பகுதியை சேர்ந்த வெங்கடேச சுப்பிரமணி என்பவர் மலையேற்றத்தில் ஆர்வம் உடையவர். இவர் கடந்த ஆண்டு ஐரோப்பாவின் மிக உயரமான மவுண்ட் எல்பிரஸ் மலையில் ஏறி சாதனை படைத்தார். அதைத் தொடர்ந்து தென் அமெரிக்காவின் அக்கோம் கக்வா மலையில் 12 பேர் குழுவினருடன் ஏறி சாதனை படைக்க சென்னையில் இருந்து அமெரிக்கா புறப்பட்டார். இக்குழுவில் இடம்பெற்றுள்ள ஒரே இந்தியர் இவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 7 கண்டங்களில் உள்ள மிக உயரமான மலைகளை ஏறி விரைவில் சாதனை படைக்க போவதாகவும் விரைவில் எவரெஸ்ட் மலையில் ஏற திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். என்னோட பேர் வந்து வெங்கட சுப்பிரமணியன். தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையிலிருந்து நான் வர்றேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சவுத் அமெரிக்காவோட ஹையஸ்ட் மவுண்டன் அர்ஜென்டினால இருக்கு, மவுண்ட் அக்கோன் கக்வா. அதோட உயரம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6962 மீட்டர். இது ஆல்ரெடி நான் வந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் வந்து ரஷ்யாவில் உள்ள மவுண்ட் எல்பிரஸ் அப்படிங்கிற ஒரு மவுண்டன் நான் கிளைம் பண்ணியிருந்தேன். யூரோப் கண்ட்ரியோட ஹையஸ்ட் மவுண்டன் அது. இப்போ அடுத்தது நான் பிளான் பண்ணியிருக்கிறது அர்ஜென்டினாவில் உள்ள உயரமான மலை, சவுத் அமெரிக்காவோட ஹையஸ்ட் மவுண்டன் அக்கோன் கக்வா. இதோட உயரம் 6962 மீட்டர். இதை நான் என்ன தீம் செட் பண்ணி ஏறுறேன் அப்படின்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற ஒரு தீமை செட் பண்ணி ஏறுறேன். எல்லாருமே சமம் அப்படிங்கிறத ஒரு இதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத வச்சு நான் ஏறிட்டு இருக்கேன். இதுக்கு எனக்கு ஆரம்பத்திலேருந்தே உறுதுணையாக இருந்த கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கடம்பூராஜ் சாராக இருக்கட்டும், அப்புறம் மினிஸ்டர் கீதா ஜீவன், அப்புறம் கனிமொழி மேம், அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றம் வக்கீல் சங்க தலைவர் மோகனகிருஷ்ணன் சார், இவங்க எல்லாருமே எனக்கு பெரும் உதவி பண்ணாங்க இது ஏறுறதுக்கு.
நீடாமங்கலம் அருகே சுடுகாட்டிற்கு பாதை இல்லாததால் முன்னாள் ஊராட்சி தலைவர் சடலத்தை வயல்வெளி மற்றும் ஆற்றில் இறங்கி சுமந்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் காளாச்சேரியில் அதிமுக ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் கனகராஜ் உடல்நலக்குறைவால் காலமானார். அவரது உடலுக்கு இறுதி சடங்கு செய்வதற்கு காளாச்சேரி மேல்பாதி சுடுகாட்டிற்கு எடுத்து செல்ல முறையான பாதை இல்லாததால் அறுவடைக்கு தயாராக இருந்த வயல்வெளிகள் வழியாகவும் காவிரி பாசன ஆற்றின் குறுக்கே தண்ணீரில் இறங்கி அவரது உறவினர்கள் உடலை சுடுகாட்டிற்கு எடுத்து சென்று இறுதி சடங்கு செய்தனர். இடுகாட்டிற்கு செல்லும் பாதை பல ஆண்டு காலமாக தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பில் இருப்பதாகவும் அதை மீட்டுத்தர கோரியும் இப்பகுதி பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் ஆற்றை கடப்பதற்கு கம்பிப்பாலம் கட்டித்தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற பொங்கல் கொண்டாட்டங்களை ஒரு சிறிய செய்தி தொகுப்பாக காணலாம். கடலூர் மாவட்டம் வடலூர் காவல் நிலையத்தில் பொங்கலை ஒட்டி கடலூர் காவல் ஆய்வாளர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக நெய்வேலி சரக துணை காவல் கண்காணிப்பாளர் சபியுல்லா கலந்து கொண்டார். வடலூர் காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர்கள் அனைவரும் பாரம்பரிய உடை அணிந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினர். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் காரணிப்பாட்டை கிராமத்தில் பாஜக நிர்வாகி வழக்கறிஞர் பிரபு அரசு ஏற்பாட்டில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர் என 3 மதத்தினர் சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்றனர். இதில் வடக்கு ஒன்றிய தலைவர் காரணி ஹரிசத்தீஷ், பூபதி வடக்கு ஒன்றிய செயலாளர் குணசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் இந்த தை 1ஆம் தேதி போகியை கொண்டாடிவிட்டு பொங்கலை பொங்கி வரக்கூடிய அந்த வெண்மையை போன்று நம்முடைய வாழ்க்கையும் மிகச்சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்ற மகிழ்ச்சியில் தமிழர்கள் கொண்டாடக்கூடிய இந்த பொங்கல் விழா தேசம் முழுக்க சங்கராந்தி என்கிற விழாவாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. மிகச்சிறப்பான இந்த இந்துக்களின் திருநாளில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இணைந்து மத நல்லிணக்கத்தை பலப்படுத்தவும் அதேபோன்று சகோதரத்துவத்தை வலுப்படுத்தவும் நாம் அனைவரும் வழிபாட்டு முறையால் வேறாக இருந்தாலும் நம்முடைய பண்பாட்டில் கலாச்சாரத்தில் ஒருங்கிணைந்து இந்த பாரதத்தில் ஒன்றுபட்டு நிற்போம் என்பதற்கான அடையாளம்தான் இந்த பொங்கல் விழாவில் சிறப்பானது ஒரு ஏற்பாட்டை இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் காரணி கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காரியகர்த்தா வழக்கறிஞர் டி பிரபு அவர்களுடைய இல்லத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கிராம பொங்கலாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதுபோன்று இன்றைக்கு பொங்கல் திருநாளை கொண்டாடக்கூடிய அனைவரும் மிகச்சிறந்த நல்லாட்சி 2026 தாமரை மலர வைத்து ஊழலில்லாத உன்னதமான ஒரு சிறப்பான ஆட்சியை கொண்டு வருவதற்கு இந்த நல்ல நாளில் உறுதியேற்போம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அதிமுக மேற்கு ஒன்றியம் சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜேந்திரன் மற்றும் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் சிவசுப்பிரமணியன் ஆகியோர் தலைமையில் புத்தாடை மற்றும் காலண்டர்கள் வழங்கப்பட்டு பொங்கல் வாழ்த்து தெரிவித்தனர். விழாவில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பொங்கல் திருநாளை ஒட்டி தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் பொதுமக்களுக்கு வேஷ்டி சேலை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்ட திருவள்ளுவர் அறக்கட்டளை சார்பில் நாகர்கோவில் ராமன்புதூர் சந்திப்பில் பொங்கல் விழாவில் மாணவ மாணவிகளின் சிலம்பாட்ட போட்டிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் காவல் நிலையத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. ஆலங்குளம் டிஎஸ்பி ஜெயபால் பர்னபாஸ் மற்றும் இன்ஸ்பெக்டர் காசிபாண்டியன் உள்ளிட்ட போலீசார் பொங்கல் வைத்து வேட்டி சட்டை அணிந்து கொண்டு நடனமாடி மகிழ்ந்தனர். விவசாயத்தை நினைவுகூரும் வகையில் மாட்டு வண்டியில் சவாரி மேற்கொண்டனர். கர்நாடகாவில் பழமையான ஐதர் சப்தர் அவளியா தர்காவில் சந்தனக்கூடு விழா நடைபெற்றது. கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டம் முல்பாகலில் சுமார் 800 ஆண்டுகள் பழமையான ஐதர் சப்தர் அவளியா தர்காவில் சந்தனக்கூடு விழா நடைபெற்றது. முன்னதாக மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட குதிரை வாகனத்தில் வெள்ளிக்குடத்தில் சந்தனக்குட ஊர்வலம் நடைபெற்றது. மேலும் சந்தனக்குட ஊர்வலம் மேளதாளங்கள் முழங்க சிலம்பாட்டம், மான்கொம்பு உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் அதிகாலை தர்கா வந்தடைந்தது. பின்னர் தர்காவில் சந்தனம் பூசும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் துறையூர் சாலை ஐயப்ப சுவாமி கோவிலில் நடைபெற்ற தெப்ப தேரோட்டம் விழாவில் திரளான பக்தர்கள் ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்தனர்.
பெரம்பலூர் துறையூர் சாலை தெப்பக்குளம் அருகே அமைந்துள்ள ஐயப்ப சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் தை மாதம் தெப்பக்குளத்தில் நீர் நிறைந்திருந்தால் குளத்தில் ஐயப்ப சுவாமி தேரோட்டம் வருவதும் மக்கள் வழிபடுவதும் வழக்கமாக இருந்து வருகிறது. தற்போது தெப்பக்குளம் நீர் நிறைந்து உள்ள நிலையில் கோவில் தெப்ப தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் மற்றும் கல்வி நிறுவனங்களின் தாளாளர்கள் சீனிவாசன், சிவசுப்பிரமணியன் உட்பட திரளான பக்தர்கள் ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்தனர். காரைக்கால் அடுத்த பச்சூரில் தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவிலில் நடைபெற்ற மகரஜோதி நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த பச்சூரில் தர்மசாஸ்தா ஐயப்பன் ஆலயத்தில் மகரஜோதி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவை ஒட்டி கன்னிமூல கணபதி, ஐயப்பன், மஞ்சமாதா ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சபரிமலையில் மகரஜோதி ஏற்றும் நிகழ்வு இங்கும் நடத்தப்பட்டது. ஆலயத்தை ஒட்டி பொன்னம்பலமேடு மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி அதில் மகரஜோதி ஏற்றப்பட்டது. அப்போது பக்தர்கள் ஐயப்ப கோஷம் எழுப்பி தரிசனம் செய்தனர். இனி வருவது உலக செய்திகள். ரஷ்யாவின் ராணுவ தளங்கள் மீது மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. நேட்டோ அமைப்பு நாடுகளில் உக்ரைன் இணையக்கூடாது என்பதற்காக அதன் அண்டை நாடான ரஷ்யா கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் அந்நாட்டின் மீது போர் தொடுத்து வருகிறது. உக்ரைனுக்கு அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகள் நிதியுதவி மற்றும் ஆயுத உதவி அளித்து வருவதால் உக்ரைனும் ரஷ்யாவிற்கு பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் ரஷ்யாவின் ராணுவ தளங்கள் மீது மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. 200 கிலோமீட்டர் முதல் 1100 கிலோமீட்டர் வரை ரஷ்யாவின் உட்பகுதியில் தாக்குதல் நடத்தியுள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஹமாஸுக்கு எதிராக கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் முதல் காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்துள்ளது. இதில் ஹமாஸுக்கு ஆதரவாக ஏமனை சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கு பதிலடியாக இஸ்ரேல், அமெரிக்கா, இங்கிலாந்து நாடுகள் இணைந்து ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து வான் தாக்குதல் நடத்தின. தலைநகர் சனாவில் நடைபெற்ற இந்த தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் பலர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினர். குறிப்பாக டெல் அவிலில் உள்ள இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகத்தின் மீது ஒளியை விட வேகமாக செல்லும் ஏவுகணைகளை வீசி தாக்கினர். மேலும் 2 முறை மத்திய இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசியதாக ஹவுதி அறிவித்தது. இஸ்ரேலில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியதால் நாடு முழுவதும் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. இனி வருவது வானிலை செய்திகள். வரும் 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி வரும் 21ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். இந்திய ராணுவ தினத்தை ஒட்டி ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி வாழ்த்து. ராணுவ வீரர்கள் மற்றும் போரில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு மரியாதை. திருவள்ளுவர் தின விருதுகளை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ரூபாய் 5 லட்சம் ரொக்கம், 1 சவரன் தங்கம் பரிசாக அறிவிப்பு. சனாதன நாகரிக மரபில் பக்தியின் உன்னதத்தை கற்றுக் கொடுத்தவர் திருவள்ளுவர். ஆளுநர் RN ரவி புகழாரம். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் 14 காளைகளை அடக்கி நத்தம் பார்த்திபன் முதலிடம். 12 காளைகளை அடக்கிய மஞ்சப்பட்டி துளசிராம் 2வது இடத்தை பிடித்தார். காலத்தால் அழியாத படைப்பு திருக்குறள், பிரதமர் மோடி பெருமிதம். காணும் பொங்கலை ஒட்டி நாளை 500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. ரஷ்யாவின் ராணுவ தளங்கள் மீது பயங்கர தாக்குதல், மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.